குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அந்த மூணுமே சூரியனோட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கோபம், ஆளுமை எல்லாமே இருக்கும். அரசு பணிக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. நட்சத்திர வரிசையில் 3வது நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் பிறக்கும் போதே சூரிய தசையுடன் எந்த நட்சத்திரத்தில் பிறகுங்களோ அந்த பிராணியோட தசை தான் உங்களுக்கு ஆரம்பமாகும். இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறப்பவர்களுமே தோஷமடைகிறவர்கள் என சாஸ்திரம் சொல்கிறது. மற்ற 3 பாதங்களும் தோஷம் கிடையாது. இரவு நேரத்தில் குழந்தை பிறந்தால் தாய்க்கும், பகல் நேரத்தில் பிறந்தால் தந்தைக்கும் பின்னடைவுகள் ஏற்படும். செக் பண்ணி பாருங்கள். அதற்குரிய சாந்தி பரிகாரங்களை செய்வது நல்லது. பில் கிளின்டன், ரொனால்ட் ரீகன் ஆகியோர் கார்த்திகையில் பிறந்தவர்கள். பில் கிளின்டன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். ரொனால்ட் ரீகன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், பார்த்தீங்களா? கரெக்டாகிடுச்சா? இந்த வயதில் பிறந்தவர்களுக்கு 25 முதல் 35 மற்றும் 50 முதல் 56 வயதான வயதில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். சோதித்து பாருங்கள். ஆட்சி புரிபவர் சூரியன். மொத்தமும் சுறுசுறுப்பும் துடுக்கும் அவசரத்தன்மையும் நிறைந்தவர்கள். இவர்களுக்கு எந்த துறையை தேர்வு செய்தால் நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். பொதுவாக ஆன்மீகம், பிறருக்கு அட்வைசரி சர்வீசஸ், கன்சல்டன்சி, இசைத்துறை, ஃபேஷன் டிசைனிங், இராணுவ சேவை, கட்டிடத் தொழில், விவசாயம், மலர் சாகுபடி, கொக்கோ, இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். பணிபுரியும் வாய்ப்புகள் எங்கெல்லாம் சுலபமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாகிய சூரியன் 10ஆம் பாவம் அல்லது 4ஆம் பாவம், 10ஆம் பாவ அதிபதி அல்லது அவர் நின்ற நவாம்ச அதிபதி ஆகியோரின் தொடர்பு கொண்ட ஜாதகர்களுக்கு மேற்கூறிய நிலைகள் காணப்பட்டால் இங்கு தரப்பட்டிருக்கும் துறைகள் பொருத்தமான. ஒவ்வொரு வியாதிக்கும் கடவுள் ஒரு மூலிகையை படுத்தியிருக்கிறார். அதை தேர்வு செய்வது சுலபமல்ல என்பது பழமொழி. நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய துறை பார்த்திங்கன்னா தேச பரிபாலனம், பாலிடிக்ஸ் போகலாம், IAS IPS போகலாம், நகர பரிபாலனம், வில்லேஜ் சர்வீசஸ், ஃபாரஸ்ட்டு, கோர்ட், கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு நீ போகலான்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும்னு கேள்வி வரும். அடுத்தடுத்து கேள்விகள் வரும் இல்லை? 20, 22, 26, 28, 33 ஆகிய வயதுகளில் வாழ்க்கை துணை வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு பின்வழி சொத்து மூலமாகவும் எதிர்கால நிம்மதியாகவும் அமைந்துவிடும். உங்கள் ஜாதக நிலையில் விருச்சிகம், சனி, ராகு ஆகிய கிரகங்கள் இருந்தால் காதல் வழியில் சிக்க வைக்கும். இனம் மாறி மதம் மாறி செல்ல மனம் துடியாய் துடிக்கும். பிற கிரகங்களின் ஆதரவால் தப்பிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எப்படிப்பட்ட நோய்கள் உங்களுக்கு பார்க்கலாம். கழுத்தில் எலும்பு தேய்மானம், தலைவலி, தொண்டை வலி, குறிப்பாக சூரியன் மேஷத்தில் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஹெட்டேக் வரும், மைக்ரேன் வரும். காலநிலை சார்ந்து தொண்டை வியாதிகள் தோன்றி மறையும். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூளை மற்றும் பார்வை சார்ந்த நோய்கள் மறையும். 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முகம், கழுத்து, டான்சில்ஸ், தாடையினுடைய அடிப்பாகம் மற்றும் நரம்பு சார்ந்த பின்னடைவுகள் மறையும். வியாபாரம், இசைப்பள்ளி, ஓவிய பயிற்சி, அலங்கார பொருட்கள் விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி, ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பிளாஸ்டிக் பொருள் வியாபாரம், ஷாம்பு, டயர் ட்ரேடிங், ஜெராக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு சூட்டமான பிஸ்னஸ் சொல்லப்படுகிறது. செய்ய வேண்டிய ரெமடிஸ் பார்த்திங்கன்னா, இதனுடைய அதிதேவதை சுப்பிரமணியர், முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்திங்கன்னா 1, 10, 19, 28. அதிர்ஷ்டமான கல் மாணிக்கம், கார்னட். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஆரஞ்சு, சாக்லேட், வயலட். அதிர்ஷ்டமான திசைகள் பார்த்திங்கன்னா கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உகந்த நாள். அதிர்ஷ்டமான பூக்கள் செந்தாமரை. இவருடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா ஆ, ஆ, இ, ஈ, உ, ஏ அப்படிங்கிற இதில் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு இளமையில் கல்வியில் மந்தநிலை தென்பட்டாலும் சந்திர திசையில் கல்வியினுடைய நிலை, மேல் படிப்பு, கலையாரும் நன்றாக அமையும். என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், பயாலஜி, IAS IPS சூட்டபுளான கோர்சஸ். என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.